ரவை இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முறுமுறுன்னு டேஸ்டியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடாயில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு 1/2 கப்பு ரவை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி சீஸை சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மாவு தனியாக எடுத்துகிட்டு கல் மேலே வச்சு நல்லா நீல வக்கில் இந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி கொடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி கட்டமாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ரவை சீஸ் பைட்ஸ் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.